சென்னையை அடுத்த பூந்தமல்லி பகுதிகளில் நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சர்வீஸ் சாலைகளில் கனரக வாகனங்கள், தனியார் கல்லூரி பேருந்துகள் நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கரையான்சாவடி, குமணன்சாவடி, செந்நீர்குப்பம், பூந்தமல்லி பைபாஸ் சாலைகளின் ஓரங்களில் ஏராளமான கனரக வாகனங்கள் நிறுத்தப்படுவதாக தெரிகிறது. இதனை போலீசார் ஒழுங்குபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். தனியார் கல்லூரி மற்றும் கனரக வாகனங்கள் சாலையிலே நிறுத்திவிட்டு செல்வதால் இரவு நேரங்களில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அதிக விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஆவடி காவல் ஆணையர் அவர்கள் திடீரென்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு இதுபோல் செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ராஜ்ய செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஆவடி ராஜன்.